Karthik. President. President பிஸியா இருக்காருன்னா யாராவது ஒரு பாஸ் பர்சன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. JCI audible இருக்கா சார்? எஸ் கார்த்திக் கண்டிப்பா. எஸ் சார். JCI India Zone 16 JCI Vellore Dynamic online training program hereby call to order. Welcome address by President. Good morning my dear JCs. இன்னைக்கு நம்ம செகண்ட் ரோட்டேபிள் ப்ரோக்ராம் பை JCI Senator D. Prabhu சார் ஜோன் ட்ரைனர் அவர்கள் எடுத்து கொடுக்குறோம். டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கர் டீம். I invite Treasurer Arvind for a present task. Good morning, JCs. JC agreed. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of a man transcends the sovereignty of nation. The economic justice can best be won by free man through free enterprise. That government should be of laws rather than of men. The earth's great treasure lies in human personality, and that service to humanity is the best work of life. Thank you. The training program. Prabhu sir, please. Sir, thank you everyone. மறுபடியும் ஒரு அருமையான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி JCI வெல்லூர் டைனமிக் மூலமா கிடைச்சிருக்கு. அங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் டீம் ரெடி பண்றதுக்கு வந்து செந்தில் முருகன் சார் இருக்காரு. ராணிப்பேட் பவர்சிட்டியா இருக்கட்டும், வெல்லூர் டைனமிக்கா இருக்கட்டும், அவங்களாலதான் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அது காலையில 6 மணிக்கு இன்ஸ்டாலேஷனே 7 மணிக்கு வைக்கிறவங்க ட்ரைனிங் 6 மணிக்கு வைக்க மாட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் யாருக்குமே வராது. ஏன்னா அவங்களாலதான் கண்டிப்பா இதை செய்ய முடியும். பிரசிடன்ட் கார்த்திக் சார் ரொம்ப நன்றி. அண்ட் அவங்களோட டீம் பாஸ் பர்சன் சுந்தர் சார், இன்னொரு சுந்தர், எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து என்னோட தேங்க்யூ. நேற்று வந்து தனிவேல் சார் ரொம்ப அருமையா எடுத்தாரு. ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து ஜெட் வேகத்துல, அதாவது வந்தே பாரத் ட்ரெயின் வேகத்துல ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அருமையா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. இந்த பிஸ்னஸ் லேர்னிங் வீக் அப்படின்னு ஒரு இந்த நம்ம ஜேசிஸ்ல வந்து நிறைய நமக்கு 5 போர்ட்ஃபோலியோ இருக்கு. மேனேஜ்மெண்ட் இருக்கு, அப்புறம் வந்து ட்ரைனிங் இருக்கு, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், PR, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த பிஸ்னஸ் இதை வந்து யாருமே டச் பண்றதே இல்லை. ZP கூட நேற்று வந்து செந்தில் முருகன் சார் பேசிட்டு இருக்கும்போது அந்த பிஸ்னஸ் இது வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ யாரும் டச் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வெல்லூர் டைனமிக் எடுத்து பண்றாங்க. மறுபடியும் உங்களுக்கு வந்து என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்ஸ். மை நேம் இஸ் JC Senator D. Prabhu. 2012 JCஸ்ல ஜாயின் பண்ணேன். 2014 ஜோன் ட்ரைனர். பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் அந்த இதில் தான் இருக்கு. 15 வயசுல என்னோட SSLC முடிச்சதுக்கு அப்புறமே நான் வந்து பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் என்னோட ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. எங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே பிஸ்னஸ் ஓரியன்ட் தான். எங்க அப்பா, எங்க தாத்தா எல்லாமே பிஸ்னஸ் தான். யாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது. அந்த பிஸ்னஸ் ஃபேமிலியில அந்த பிளட்லேயே இருந்ததுனால தான் எனக்கு பிஸ்னஸ் நல்லா வருது அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உங்க அப்பா மாதிரி நீ வந்து ரொம்ப ஷார்ப்பா பிஸ்னஸ் பண்றதுல நல்லா பண்ற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்ரீ சரவணா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் சென்டர் 2011 ஆரம்பிச்சு டில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒய்ஃப் வந்து JC பபிதா தேவி, பாஸ்ட் பிரசிடென்ட் as well as ஜோன் ட்ரைனர். 3 பசங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோதான் என்னோட இன்ட்ரடக்ஷன். நம்ம ட்ரைனிங் குள்ள போயிடலாமா? எஸ் பிரசாந்த் சார், தேங்க்யூ கார்த்திக் சார். சார், ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு இண்டிவிஜுவலா பிஸ்னஸ் பண்றது நல்லா இருக்குமா, இல்ல வந்து ஒரு டீமா பிஸ்னஸ் பண்றது நல்லா இருக்குமா சார்? டீம் தான் சார். ஏன் சார் இண்டிவிஜுவலா பிஸ்னஸ் பண்ணா வந்து நம்ம ஓன் டிசிஷன் எடுக்கலாம், எந்த முடிவு வேணா நம்மளால எந்த நேரத்துலயும் சுலபமா எடுக்க முடியும்.
டீமா பண்ணா எல்லாரையும் கன்சல்ட் பண்ணணும், அதுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். சில சமயம் வந்து அந்த முடிவை டிசிஷன் எடுக்க முடியாம கூட போயிடலாம். ஏன் டீம் தேவை? சார் நீங்க தாராளமா பேசலாம். உங்களோட சார் unmute பண்ணிட்டு நீங்க தாராளமா பேசலாம். டீம் இருந்தா நிறைய பேருடைய கனெக்ட் வந்து கிடைக்கும் சார். நிறைய பேரோட கனெக்ட் கிடைக்கும். வேற நிறைய சார் நிறைய ஐடியாஸ் வரும் sir. பிசினஸ் growth-உம் நல்லா இருக்கும் அத மாதிரி. பிசினஸ் growth நல்லா இருக்கும். நிறைய பேரோட கார்த்திக் சார் சொன்ன நிறைய பேரோட ஐடியாஸ் கிடைக்கும். இப்ப இண்டிவிஜுவலா ஒருத்தர் பிசினஸ் பண்றதுக்கும் அலோன் வி கேன் டூ சோ லிட்டில். நம்ம கொஞ்சமா தான் பண்ண முடியும். டுகெதர் வி கேன் டூ மச். நம்ம நிறைய பேர் பண்ண முடியும். நம்ம இதுல ட்ரைனர்ஸ் நிறைய இருப்பீங்க. டீம் அப்படின்றதுக்கு அக்ரோனிம் என்ன சொல்லுவாங்கன்னா TEAM, டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர். நம்ம நிறைய பேர் சேர்ந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது நிறைய அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி டீம் ஒர்க் இஸ் எபிலிட்டி டு ஒர்க் டுகெதர் டுவர்ட்ஸ் எ காமன் விஷன். டீம் வந்து பல பேர், 2 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், 200 பேர் இருக்கலாம். ஆனா ஒரு காமன் கோலுக்காக, காமன் விஷனுக்காக நம்ம வந்து டீமா ஒர்க் பண்ணும்போது அதோட சக்சஸ் ரேட், சுந்தர் சார் சொன்ன மாதிரி சக்சஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஒரு டீமோட பெனிஃபிட் என்ன? ஒரு பிசினஸ் வந்து பில்ட் பண்றதுல ஒரு டீமோட இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து உதாரணத்துக்கு சரண்யா ஸ்டுடியோ எடுத்துக்கலாம். இப்போ அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமுக்கு உண்டான ஒரு 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 அவங்களுக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு ஜோன் கான் பண்ணணும், ஒசூர்ல ஜோன் கான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற அந்த கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவர் யாரும் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவரோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகாது. அவர் என்ன பண்ணுவாரு, நான் ஒரு இண்டிவிஜுவல் பிசினஸ் ஓனரா இருந்தா அவரே சிந்திப்பாரு, என்ன பண்ணலாம்னு அவருக்குள்ளேயே திங்க் பண்ணிப்பாரு, அவரே டிசிஷன் எடுப்பாரு. ஆனா நம்ம வந்து ஒரு டீமா இருக்கும்போது ஒரு 10 பேர் உட்காந்து ஒரு போர்டு மீட்டிங்லயோ ஒரு ஒரு ஹால்லயோ இல்ல வந்து ஒரு பிசினஸ் ஓனரோட ரூம்லயோ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எதை எப்படி பண்ணலாம், எத்தனை மணிக்கு எங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு சார், இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் போன தடவை நம்ம வந்து பார்த்தோம், இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் அங்க நடக்கும். அதே நேரத்துல அங்க வந்து ஒரு டீமா நீங்க ஒர்க் பண்ணும்போது, இவங்க கிட்ட இந்த டீம் இருக்கு, அந்த நம்பிக்கையை நம்ம திரும்ப திரும்ப கொடுக்கறதுனால, இப்போ நீங்க ஜேசிஸ்ல பாத்தீங்கன்னா சரண்யா ஸ்டுடியோ வந்து எல்லா ஈவெண்ட்டுக்கும், ஈவன் ஜேசிஸ்ல மட்டும் சொல்ல, ரோட்டரியா இருக்கட்டும் இல்ல அந்த BNI இதுவா இருக்கட்டும், மற்ற எல்லா ஃபோரம்லயும் வந்து சரண்யா ஸ்டுடியோ வெள்ளூர்ல வந்து ஒரு நேம் எடுத்திருக்குன்னா அந்த நம்பிக்கையை அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க டீம் வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங்க கொண்டு வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அவங்கள வந்து அவங்க எலிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஈஸியா பண்ண முடியும். ஒரு இண்டிவிஜுவல் வந்து தனியா உட்காந்து சிந்திப்பாரு, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் தேடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. சில சமயம் அந்த பிரச்சனைகளுக்கு அவரால் டிசிஷன் எடுக்க முடியாம கூட போகலாம். ஆனா ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது அந்த டீம்ல இருக்க சாதாரண ஒருத்தர் கூட வந்து, ஒரு சின்ன வேலை செய்யற ஒருத்தர் கூட வந்து, அவர் சார் இந்த விஷயம் சார், ஒரு சின்ன விஷயம், இதை வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. நான் என்னோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து நான் வந்து 2007 2011 வரைக்கும் என்ன மாதிரி நடத்திட்டு இருக்க ஒரு ஸ்டடி சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆபீஸை வந்து ரெனோவேட் பண்றதுக்காக பெரிய பெரிய டேபிள், சேர்ஸ், பீரோஸ் எல்லாமே இருந்தது. அதை எப்படி வந்து அப்புறப்படுத்திட்டு அதை வந்து அந்த இடத்த வந்து ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப வெயிட்டான டேபிள்ஸ் எல்லாம் இருந்தது. அதை யாராலையும் மூவ் பண்ணவே முடியல. 4-5 பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய இருந்தது. நான் வந்து அப்போ வந்து வெளியில ஃபீல்ட் ஒர்க் முடிச்சுட்டு உள்ள வந்து, அப்ப கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு அந்த CPU அளவுக்கு வந்து ஒரு 6 வீல் வச்சு ஒரு இது இருக்கும். எதுக்குன்னா CPU-வ ஈஸியா வந்து மூவ் பண்ணிக்கிறதுக்கு, ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு. அது வந்து எங்ககிட்ட நிறைய இருந்தது, கீழே ஆபீஸ்ல நிறைய இருந்தது. அப்ப நான் என்ன சொன்னேன், சார் நம்ம கிட்ட ஒரு CPU-வ மூவ் பண்ணிக்கிறதுக்காக நீங்க வீல் வச்சு ஒரு டேபிள் மாதிரி செஞ்சிருக்கீங்க, அதை வச்சு என்ன பண்ணலாம்னா அந்த டேபிளை தூக்கிட்டு 2 பக்கம் இந்த சைடு 2 வீலு, அந்த சைடு 2 வீல் வச்சுட்டோடனே ஒரு சின்ன ஒரு 10 வயசு பையன் கூட அந்த டேபிளை ஈஸியா நம்பிக்கிற மாதிரி ஒரு இதை நான் வந்து சொன்னேன். அப்போ அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு டீமா நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ற அந்த ஸ்கில் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டீம்ல எங்க இருந்தாவது ஐடியாஸ் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து மோட்டிவேஷன் மாரல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
எப்படின்னா இப்போ வந்து ஏதாவது ஒருத்தர் ஒரு டீம்ல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், சரி சரி விடு, நம்ம இதை அப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவருக்கு நம்ம வந்து ஒரு மோட்டிவேட் பண்றது, மாறல் விஷயத்த சொல்றதா இருந்தாலும் கூட மற்றவங்களுக்கும் அதை நம்ம புரியுற அளவுக்கு பாரு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த டீம் வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்து கிரியேட்டிவிட்டி, புதுசா ஏதாவது நம்ம வந்து அந்த டீம்ல கிரியேட் பண்ணிட்டே போய், ஏன்னா அந்த ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்ல நான் நல்லா ஒர்க் பண்றேன், என்னோட எஃபிஷியன்சியை நான் காட்டுறேன், என்னோட டேலண்ட்டை காட்டுறேன் அப்படின்ற வகையில அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அந்த ஒரு பிசினஸ்க்கும் அந்த வந்து அந்த ஒரு டீமுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான வந்து பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அடுத்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு 10 பேர் இருக்காங்க ஒரு டீம்ல. உதாரணத்துக்கு சரண்யா ஸ்டுடியோல இருக்காங்க. நாங்க மென் ஸ்டுடியோல வந்து எங்களோட ஜோன் போர்டு மெம்பர்ஸ்க்கு 30 பேருக்கு வந்து கோட்டு கொடுத்துருந்தோம். இப்ப இவர் பிரசாந்த் இருக்காருன்னா, பிரசாந்த் வந்து அழகா அதை கோஆர்டினேட் பண்ணி யார் வந்து எத்தனை மணிக்கு எங்க இருக்கணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும், எங்க வந்து அந்த அளவு ஸ்டிச்சுக்குண்டான அளவு எடுக்கணும். அடுத்து இப்ப வரைக்கும் இந்த நாங்க ஜனவரி 26ல அளவு எடுத்தாங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் அந்த கோர்ட்டுக்கு உண்டான ஏதாவது மெஷர்மெண்ட் பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே ப்ராப்பரா அவங்க டீம் வச்சு கரெக்டா கொடுக்குறாரு. அந்த ஒரு அந்த அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மளோட டீம் மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஒர்க்கு நம்ம இல்லாமையும் அது நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஒரு 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 டீமை ஸ்ட்ராங்கா கொண்டு வரதுல இருக்கு அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி அவங்களுக்கு உண்டான ரோலை நம்ம கிளியரா புரிய வச்சிட்டோம்னா, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களோட ரோல் என்ன, நம்ம கூட நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்காருன்னா பிரசிடென்ட்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட வந்து இதுல இருக்கு, பிளான் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கு. வைஸ் பிரசிடென்ட் மேனேஜ்மெண்டோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோக்கும் ஒவ்வொரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி அந்த டீம்ல இருக்கிற அந்த யாரெல்லாம் அந்த டீம்ல இருக்காங்களோ அந்த டீம்ல இருக்க அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம தெரிய வச்சிட்டோம்னா, புரிய வச்சோம்னா, அவங்களோட ரோலை சிறப்பா பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டீம் வந்து சக்சஸ் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. அடுத்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணும்போதோ இல்லை நம்ம ஒரு டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போதோ அந்த ரெஸ்பெக்ட், அந்த நம்பிக்கையை ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் வந்துடும். நம்மளால இதை சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கும் வந்துடும். நம்ம கிட்ட ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு செய்யும் போது அவங்களுக்கும் அந்த அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு அந்த 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 டீம்ல நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது ஓப்பன் கம்யூனிகேஷன். நம்ம என்ன சொல்ல வரோமோ அது சில சமயம் சரியா இருக்கலாம், சில சமயம் வந்து நமக்கு வந்து அது ஒரு இம்மெச்சூர்டா கூட அந்த இது இருக்கலாம். ஆனா கம்யூனிகேஷன் வந்து ஓப்பனா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டீம் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பா இருக்கும். அடுத்து வந்து ஷேர்டு கோல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார். நம்ம என்னதான் டீமா ஒர்க் பண்ணாலும் நம்மளோட விஷன் கோல் என்னவா இருக்கோ அந்த அந்த கோலை நோக்கி நம்ம போறதுக்கு நம்ம அந்த ஷேர் பண்ணிட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டீம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகும். டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன். உதாரணத்துக்கு நம்ம வந்து இதுல வந்து நிறைய பேர் வந்து ஜென்ஸ் ஒர்க் பண்ணலாம், லேடிஸ் ஒர்க் பண்ணலாம், இல்ல வந்து வேற வந்து இப்போ வேற மதத்தை சேர்ந்தவங்க ஒர்க் பண்ணலாம், இல்ல வேற வந்து கல்ச்சர்ல இருக்கவங்களுக்கு நம்ம கூட ஒர்க் பண்ணலாம். அப்படி ஒர்க் பண்ணும்போது கூட இந்த காமன் கோல் இருக்கு இல்லையா, இந்த கோலை வச்சு நம்மளோட அந்த டீமை நம்ம லீட் பண்ணிட்டு போனோம்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான டீமை கிரியேட் பண்ண முடியும். அடுத்து அக்கௌண்டபிலிட்டி என்னன்னா பொறுப்போட செய்யறதுங்க சார். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து சரண்யா ஸ்டுடியோ இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் சுவிட்ச் போறது மட்டும்தான் வேலை அப்படின்னா கரெக்டா அந்த டைமுக்கு கரெக்டா அந்த சுவிட்சை போட்டு அந்த சுவிட்சை ஆஃப் பண்றதா இருக்கும். அந்த அக்கௌண்டபிலிட்டி, அந்த பொறுப்பு வந்து நம்ம டீமுக்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்குங்க சார். அடுத்து டீம் பில்டிங் ஸ்டேஜஸ். டீம் பில்டிங் ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஒரு டீம் எப்படி பில்ட் ஆகுது, இல்லை எப்படி பில்ட் ஆகணும், இல்லை எப்படி பில்ட் ஆனா ஒரு ஸ்ட்ராங்கர் டீமா இருக்கும் ஒரு பிசினஸ் ஃபோரம்ல, இல்லை ஒரு பிசினஸ் ஓனருக்கு, இல்லை ஒரு பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு அப்படின்னா ஃபார்மிங், ஸ்டார்மிங், நார்மிங், பர்ஃபார்மிங், அட்ஜர்னிங். இது வந்து 5 ஸ்டேஜ் ஆஃப் வந்து டீம் பில்டிங் ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஃபார்மிங் அப்படின்றது, இப்போ வந்து நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த 10 பேரை ஃபார்ம் பண்றது தான் ஃபார்மிங். அந்த 10 பேரை ஃபார்ம் பண்ணி ஒவ்வொருத்தரை பத்தியும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஒரு டெக்னிக்கலுக்காக தேவைப்பட்டிருக்கலாம், ஒரு எஸ்எல்சி படிச்சவர் ஒரு வண்டி ஓட்டுறதுக்காக தேவைப்பட்டிருக்கலாம், ஒரு போட்டோஷாப்பு,
அந்த நாலேஜ் தெரிஞ்சவர் நமக்கு தேவைப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி வேற வேற பீப்புள்ஸை நம்ம மொத்தமா ஒன்னா சேர்த்து அவங்கள எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான வேலைகளோ அவங்களுக்கு உண்டான டாஸ்க்குகளோ நம்ம அட்ஜஸ்ட் பண்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டாஸ்க் அவங்களுக்கு அலாட் பண்றது தான் ஃபார்மிங் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபார்ம் பண்றது தான். ஒரு டீமை ஃபார்ம் பண்றதுக்கு வேற வேற மக்கள் இருப்பாங்க, எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்களோட டாஸ்க் என்னன்னு புரிஞ்சு அவங்களுக்கு அதை புரிய வச்சு பண்றது ஃபார்மிங். அடுத்து வந்து ஸ்டார்மிங். ஸ்டார்மிங்ன்றது இப்போ வந்து ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்தாச்சு, வேற வேற தாட்ஸ் உள்ளவங்க, இல்லை வேற வேற கல்ச்சர் உள்ளவங்க, வேற வேற எஜுகேஷன் நாலேஜ் உள்ளவங்க, வேற வேற இடத்துல இருந்து வர்றவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு டீமா உருவாக்கியாச்சு. அடுத்து அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வரலாம், கான்ஃபிளிக்ட் வரலாம். அப்ப அதை எப்படி பண்றது அப்படின்னா அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட புதுசா அவங்களோட ஏதாவது அவங்ககிட்ட இருக்க ஐடியாஸ் நம்ம அதை அக்வயர் பண்ணிட்டு அந்த டீமை அழகா ஸ்டார்மிங் பண்றது தான் செகண்ட் ஸ்டேஜ். அடுத்து நார்மிங் ஸ்டேஜ்ன்றது ஒரு டீம் ஸ்டார்ட் ஆகி முதல்ல ஒரு 10 பேர் தனித்தனியா வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது, கான்ஃபிளிக்ஸ் இருந்தது, புதுசா ஐடியாலாம் வந்துச்சு. அந்த ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அடுத்து அவங்க இவங்களோட கேரக்டர் எப்படி, இவங்களுக்கு இந்த ஒர்க் கொடுத்துருக்கோம், இவங்களுக்கு இந்த டாஸ்க் கொடுத்துருக்கோம், இவங்க இந்த ஒர்க்கை பண்ண போறாங்க, இவங்க இந்த டைம்ல இருந்து இந்த டைம் ஒர்க் பண்ண போறாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செட்டில் டவுன் ஆயிட்டு இதுதான் நம்ம செய்ய போறோம், நீங்க இதுதான் செய்ய போறீங்க, நீங்க இதுதான் செய்ய போறீங்க, உங்களோட ரூல்ஸ் இதுதான், நீங்க வந்து உங்களோட ஒர்க் இதுதான் அப்படின்னு ஒரு செட்டில் டவுன் ஆகி ஒரு ரூல்ஸ் எல்லாம் அக்ரி பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வந்து ஒரு செட்டில் டவுன் ஆகிறதுக்கு தான் அந்த ஸ்டேஜ் தான் நார்மிங் ஸ்டேஜிங் சார். அடுத்து பர்ஃபார்மிங். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க, வேற வேற இடத்துல இருந்து வந்துட்டாங்க. செகண்ட் வந்து வேற வேற இடத்துல இருந்து வந்திருந்தவங்கள அவங்க ஒரு கான்ஃபிளிக்ட் ஒப்பீனியன், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாத்தையும் முடிச்சு அவங்க வந்து நார்மிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாச்சு, செட்டில் டவுன் ஆயிட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போறோம், அடுத்து பர்ஃபார்ம் தான் பண்ண போறோம். அடுத்து நமக்கு வர்ற நம்மளோட ஆர்டரா இருக்கட்டும், இல்லை நமக்கு வர்ற ப்ரொபோசல்ஸா இருக்கட்டும், அந்த டீமை வச்சு எஃபிஷியண்டா நம்ம வந்து நம்மளோட கோலை நோக்கி நகர்ந்து போறது தான் பர்ஃபார்மிங் ஸ்டேஜ். அடுத்து ஃபைனலா என்ன ஸ்டேஜ்னா அட்ஜர்னிங் ஸ்டேஜ். இந்த டீம் கம்ப்ளீட் த டாஸ்க் அண்ட் மெனி பார்ட்டிஸ், அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நமக்கு சரண்யா ஸ்டுடியோக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா, இப்போ புதுசா ஒரு இது ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் அந்த டீமுக்கு கொண்டு வராங்க. ரெண்டாவது அவங்களுக்குள்ள வேற்றுமை இது இருக்குது, ஏதாவது கான்ஃபிளிக்ட் இருக்குது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் கேட்டு அதை கிளியர் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து செட்டில் டவுன் ஆயாச்சு. அடுத்து இதை நம்ம செய்ய போறோன்ற டிசிஷன் எடுத்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டாஸ்க் நம்ம எதுக்காக அந்த விஷயத்த நம்ம எடுத்தோமோ, அந்த பிசினஸ் நம்ம எடுத்தோமோ, அந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணி அந்த டீம் வந்து கிளியர் பண்ணணும். இதுதான் இந்த ஒரு டீம் வந்து எப்படி வந்து ஒரு 5 ஸ்டேஜ்: ஃபார்மிங், ஸ்டார்மிங், நார்மிங், பர்ஃபார்மிங், அட்ஜர்னிங். அடுத்து இந்த 5 மாடல் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு டீமை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட வளர்ச்சிக்கும் அவங்களோட வேலைக்கும் ஒரு சிறப்பா செய்யறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மாடல். இந்த மாடல்ல நம்ம டீம் வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணிட்டு இந்த மாடல்ல நம்ம டீமை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா நம்மளோட அந்த டீம் பில்டிங் வந்து அந்த நம்ம பிசினஸோட சக்சஸ்க்கு அந்த டீம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பா. அடுத்து காமன் டீமோட சேலஞ்சஸ் என்னென்ன சார்? ஒரு டீம் இருக்கிறது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குங்க சார்? ஒரு டீமை கிரியேட் பண்றோம், இல்லை அந்த டீம் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம், அந்த டீம்ல சில கான்ஃபிளிக்ட் உருவாகுது, அந்த டாஸ்க்கை கொடுக்கறதுல அந்த டாஸ்க்கை செய்யறதுல சில பிரச்சனை வருது, என்னென்னலாம் சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம்? கார்த்திக் சார், பிரசாந்த் சார், நீங்க எல்லாம் நிறைய டீமோட சேர்ந்து ஒர்க் பண்றீங்க, என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு சார் ஒரு டீம்ல? நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு நம்மளுக்கு புரிய வைக்கிற மாதிரி பண்றதுக்கு சேலஞ்சிங் இருக்கும் சார். நம்ம எதுக்காக நமக்கு கரெக்ட் சார். நாம ஒரு ஐடியா வச்சிருப்போம், இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். பட் நாம என்ன சொன்னோமோ அதை அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை சரியா செய்வாங்களான்ற அந்த சந்தேகம் நமக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த ஃபைனலா அந்த ரிசல்ட் கிடைக்க கரெக்டுங்களா சார்? எஸ் சார். சார் வேற என்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கும் சார்? ஜென்ரலா நீங்க உங்களோட ஃபீல்டு வச்சு நீங்க தாராளமா சொல்லலாம். முக்கியமான ஈவெண்ட் அன்னைக்கு லீவு போடாம அந்த பர்சன் வந்து வரணும் சார். அதுவே பெரிய சேலஞ்ச் இல்லைங்களா? அவங்க வேலை செய்யறது 2ஆம் பட்சம்னாலும் அவங்க முதல்ல வரணும். அவங்க வந்து டைமுக்கு வந்து ஒரு அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் நம்ம செய்யணும்னு சொல்ற நேரத்திலேயே அவங்க லீவ் போட்டு இருந்தாங்கன்னா நம்ம எப்படி அவங்களுக்கு
அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ்ல நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து கரெக்டா சொல்ல முடியும். கரெக்ட்டுங்களா? சூப்பர் சார். அடுத்து மேஜர் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா சார் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவன் ஒண்ணு செய்வோம். ஆமா சார். என்னன்னா இந்த கம்யூனிகேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 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 சொல்றேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் அதுதான் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நாம ஒண்ணு நினைச்சிட்டு சொல்லுவோம். இப்படிதான் நம்ம நடத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒண்ணு சொல்லுவோம். ஆனா அவங்க அதை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றது அவங்களோட நம்ம அந்த ஃபைனலா அந்த ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஆமா சார். மிஸ்கம்யூனிகேஷன் கான்ஃபிளிக்ஸ் கண்டிப்பா அதுல இருக்கும். நம்ம வர்ற விஷயம் அவங்களுக்கு சரியா போய் சேரவே சேராது. கான்ஃபிளிக்ட் கண்டிப்பா இருக்கும். இவர் வந்து இவர் சொல்றதை நம்ம செய்யணுமா, இல்ல இவர் சொல்றதை நாம ஏன் செய்யணும், போன தடவை என்ன இப்படி பண்ணாருல்ல, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டீம்ல கண்டிப்பா இருக்கும். லேக் ஆஃப் கிளாரிட்டியே இருக்காது. சரி சரி சரின்னு தலையாட்டிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அது வந்து சரியா புரிஞ்சிருக்காது. நாம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு செய்வாங்க. அது வந்து இந்த டீம்ல கண்டிப்பா இருக்கும். லோ என்கேஜ்மெண்ட். அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. நிறைய அவங்களை என்கேஜ் பண்ணிக்கவே மாட்டாங்க. பட்டும் படாமே அப்படியே இருப்பாங்க. ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீம்ல வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வருவாங்க. எதையும் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது நம்ம சொல்றதை அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்லல பட்டும் படாம இருந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி சில டீம்மேட்ஸ் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் சார்? இந்த நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும், கான்ஃபிளிக்ஸ் இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்காது நம்மளோட கம்யூனிகேஷன்லயோ, ஜாப்லயோ, அந்த ஒர்க் பிளேஸ்லயோ இருக்காது. லோ என்கேஜ்மெண்ட் இருக்கும். அவங்கள வந்து இதை அவங்கள அதை செய்ய வைக்கிறதுக்குள்ள நம்ம சில நினைப்போம், நம்ம இது நம்மளே செஞ்சிடலாம் அவங்கள செய்ய வைக்கிறதுக்குள்ள அப்படின்னு. அவங்கள மாத்திக்கவே மாட்டாங்க. ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், பல தடவை சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டீமுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இதை எப்படி சார் நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? அவரை மோட்டிவேட் பண்ணலாம் சார். அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். அப்புறம் சார் இன்சென்டிவ்ஸ் அப்ளை பண்ணலாமான்னு பார்க்கலாம். இன்சென்டிவ்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சார். இன்சென்டிவ் அதாவது நம்மளோட அந்த காமன் கோல் சக்சஸ் ஆகிறதுக்காக சில ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளோட டீம்மேட்ஸ்க்கு நம்ம ஆஃபர் பண்றது ஒரு நல்ல விஷயம் சார். வெரி குட் சார். கார்த்திக் சார். நெக்ஸ்ட்டுங்க சார். வேற ஏதாவது இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? ஜெனரலா நம்ம திங்க் பண்ணலாம். ரெகக்னேஷன் கொடுக்கலாம். ரெகக்னைசன்ஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு விஷயம் நம்ம நடத்திட்டு இருக்கோம், ஒரு ப்ரோக்ராம் முடிச்சிருக்கோம், அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்காங்க. அந்த டீமுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். நிச்சயமா கொடுக்கலாம். வெரி குட் சார். அப்புறம் அப்ரிசியேஷன் ரெகக்னிஷன்ஸ் வந்து எல்லா டீம் மெம்பர்ஸும் நிச்சயமா எதிர்பார்க்குற ஒண்ணு. இது வரைக்கும் யாராவது நீங்க உங்க டீம்மேட்ஸுக்கு தராம இருந்தீங்கன்னா, எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் அவங்கள பாராட்டுங்க. எப்பெல்லாம் முடியுமோ அவங்கள வந்து நீங்க ஒரு ரெகக்னைஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா நம்மளோட காமன் கோலுக்காக நமக்கு அதிகமா அவங்க திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரசாத் சார் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நெக்ஸ்ட்டுங்க சார். வேற எப்படி சேலஞ்சஸ் நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? சார் ப்ராப்பர் ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும் சார். சூப்பர் சார். இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும். வெரி குட் சார். ரொம்ப அருமையான பாயிண்ட் சார் சரவணன் சார் சொன்னாரு. அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு ஃபீல்டுக்குள்ள வராங்க. உதாரணத்துக்கு நான் எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கேன். நான் வந்து ஒரு டெய்லரிங் ஃபீல்டுலயோ இல்ல வந்து ஒரு ஆடியோ விஷுவல்ஸ் இதுலயோ வரேன் அப்படின்னா எனக்கு தெரியாது இல்லையா, நான் ஒரு நியூ பர்சன் இல்லையா அதுக்கு. அப்போ எனக்கு தேவையான என்னோட எனக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்கனவே இருக்கிறவங்க, எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க கிட்ட எனக்கு வந்து அடிக்கடி ட்ரைனிங் கொடுக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு வீக்லி வந்து நம்ம வந்து ஒரு ரெவ்யூ மீட்டிங்கோ ஒரு ட்ரைனிங்கோ அவங்களுக்கு தரும்போது நிச்சயமா அவங்க என்ன பண்ணலாம், அந்த சேலஞ்சஸ் எல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணுவாங்க. சார் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன்ஸ். எப்படின்னா ஓப்பன் அண்ட் ஆனஸ்ட் டிஸ்கஷன் இருக்கணும். நம்ம வந்து ஒரு டீம்ல ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க உங்களோட மனசுல என்ன இருக்குதோ அதை ஓப்பனா பேசுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க என்ன பர்சனலா இல்ல என்ன அந்த பிசிக்கலா இல்ல என்ன அந்த இடத்த அந்த பிளேஸ்ல அவங்க டிஃபிகல்டிஸ பார்த்தாங்களோ அதை வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கா இல்லாம ரொம்ப வந்து ஒரு கடுமையா நடந்துட்டோம்னா நிச்சயமா அவங்க கிட்ட அந்த ஓப்பன் ஆனஸ்ட் டிஸ்கஷனும் கம்யூனிகேஷனும் நிச்சயமா இருக்காது. சார் சொன்ன மாதிரி டீம் மீட்டிங்ஸ் அவங்களுக்கு தேவையானது விஷயங்களை நம்ம வந்து அவங்களுக்கு அந்த மீட்டிங்ஸ் கொடுக்கும்போது அந்த ட்ரைனிங்ஸ் கொடுக்கும்போது நிச்சயமா அவங்களோட அந்த லெவல் ஆஃப்
ஒர்க் எஃபிஷியன்சி அதிகமாகும். அடுத்து வந்து ஆக்டிவா லிசன் பண்ண சொல்லணும். நம்ம ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து வெளியே எங்கேயா வேற ஏதாவது சிந்தனை இருந்தாலோ இல்லை அவங்க வேற ஏதாவது ப்ராப்ளத்துல இருந்து அவங்க அந்த இதுல ஃபோக்கஸா இல்லாம இருந்தாங்களோ அவங்க கரெக்டான கம்யூனிகேஷன் கொடுக்க முடியாது. அது மிஸ்கம்யூனிகேஷனாக தான் போகும். இல்லை நம்ம சொல்றதை அவங்க நிச்சயமா செய்ய மாட்டாங்க. செகண்ட் வந்து ஹேண்டில் கான்ஃபிளிக்ஸ் பாசிட்டிவ்லி. எதையுமே பாசிட்டிவா நம்ம ஹேண்டில் பண்ண சார். ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்துருச்சு, அதை அவங்கள வந்து பிளேம் பண்ணாம இல்ல இவங்களாலதான் அது நடந்தது அவங்களாலதான் நடந்ததுன்னு யாரையும் நம்ம பிளேம் பண்ணாம அந்த கான்ஃபிளிக்ட ஒரு பாசிட்டிவா என்ன பிரச்சனை என்ன அட்ரஸோ அதை மட்டும் இஷ்யூவா முதல்லயே நம்ம வந்து கண்டுபிடிச்சு ரொம்ப பொலைட்டா அவங்க கிட்ட நம்ம சொல்லும் போது அவங்க நிச்சயமா அடுத்த தடவை அந்த பிரச்சனைய அவங்க அந்த ப்ராப்ளமோ இல்ல அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதா இருக்கட்டும் இல்ல அந்த விஷயத்த செய்யறதா இருக்கட்டும் அது செய்ய மாட்டாங்க. நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் நடந்துருச்சு, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷன்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். யாரையும் நம்ம பிளேம் பண்ணிட்டு இருக்க கூடாது. விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு தேவை ப்ராப்ளமா சால்வ் பண்ணணுமா இல்ல ஒருத்தர் மேல பிளேம் பண்ணணுமா? பிளேம் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா திரும்ப அவர் அதே மாதிரி தான் செய்வாரு. இல்லைன்னா நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா அந்த தவறை திரும்ப நடக்கிறதுக்கு அவர் துணை போயிட்டே இருப்பாரு. சொல்யூஷன்ல நம்ம வந்து என்ன நமக்கு தேவை, அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு ப்ராப்ளத்தை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுமா இல்லைன்னா அந்த பிரச்சனையை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாத சூழ்நிலையில அடுத்தவங்களை பிளேம் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து என்கரேஜ் ரெஸ்பெக்ட்ஃபுல் டயலாக். ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். சில டீம் லீடர்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு பிசினஸ் ஓனர்ஸா இருக்கட்டும் ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவாங்க ஸ்டாஃப் கிட்ட. அந்த மாதிரி இல்லாம அவங்களும் நம்மளை போல சக மனிதர்கள் தான். அவங்க கிட்ட நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கண்டிப்பா கொடுக்கணும். நாம எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தரமோ, நம்ம எந்த அளவுக்கு அவங்கள நம்ம மதிக்கிறோமோ, அவங்களோட உழைப்பை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த ரெஸ்பெக்டை நம்ம நிச்சயமா கொடுத்தோம்னா அதை நம்ம வார்த்தையிலையும் சரி நம்மளோட செயல்லையும் சரி அதை செய்யும் போது நிச்சயமா இந்த டீம் பில்டிங் பிரச்சனையில இருந்து நம்ம கண்டிப்பா வெளிவரலாம். அடுத்து கிளாரிட்டி ஆஃப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு சுவிட்ச் போடுறது தான் வேலை, ஒருத்தருக்கு சுவிட்ச் ஆஃப் பண்றது தான் வேலை. அந்த கிளாரிட்டியை அந்த கிளாரிஃபை பண்ணிட்டோம்னா நிச்சயமா அவரோட அந்த ஒர்க்கை ப்ராப்பரா செய்வாரு. அந்த டைம் அந்த சுவிட்ச் போடுறதா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஒரு சின்ன வேலை தான், ஆனா அந்த கிளாரிஃபை அவருக்கு நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். டீம் மெம்பரோட டியூட்டிஸ் என்னன்னு நம்ம கிளியரா சொல்லிடணும். நம்ம எந்த விதமான கன்ஃபியூஷன் வராம அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க வந்து நம்ம சொல்றதை விட அதிகமா செய்யாம கிளியரா நம்ம அவங்களுக்கு அந்த டாஸ்கை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க கரெக்டா செஞ்சிருவாங்க. அடுத்து ஒரு டீமோட ஒரு சார்ட் போட்டுக்கணும் சார். டீம் சார்ட் என்ன அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ஒரு ஒரு செயின் இருக்கு அப்படின்னா அந்த செயின்ல நிறைய விஷயம் ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு சின்ன பின்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த அவங்களுக்குனான கிளியர் சார்ட் நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த டீம் வந்து அழகா ரன் பண்ணிட்டு போவாங்க. அடுத்து பில்டு ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட். நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது செகண்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்டான வேர்டோ இல்லை ரெஸ்பெக்டான நம்ம ஒரு செயலோ நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல நம்பிக்கை வரும். நமக்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம டீமோட அந்த காமன் கோலுக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. பி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ரிலையபிள். நம்ம வந்து அவங்க கிட்ட எந்த விதமான ஒளிவு மறைவும் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி ஒளிவு மறைவு இல்லாத பிசினஸ் தான் நிறைய சக்சஸ் ஆயிருக்கு. நாம வந்து நம்மளோட மைண்டுக்குள்ள வேற தாட் வச்சு இதோட ரிசல்ட் இப்படி வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்து நமக்கு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம வேற விதமா கம்யூனிகேட் பண்ணோம்னா நம்மளோட அந்த காமன் கோல் வந்து நிச்சயமா சக்சஸ் ஆகாது. அதனால நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ என்ன அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றோமோ அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா நம்பகத்தன்மையோட இருந்தா நிச்சயமா அந்த டீம் வந்து அந்த சேலஞ்சஸ்ல வெளியே வந்து அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ரெகக்னைஸ் ஈச் அதர் சென்டர். சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் கண்டிப்பா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து நல்ல அந்த டிரைவிங் ஸ்கில் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு போட்டோஷாப் ஸ்கில் அதிகமா இருக்கும், ஒருத்தர் வந்து இன்னோவேட்டிவா வந்து லைட்டிங் செட் பண்ணுவார். அந்த மாதிரி அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டை நம்ம நிச்சயமா ரெகக்னைஸ் பண்ணோம். அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்கள அந்த விஷயங்களை நம்ம இன்னும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தோம்னா டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து டீம் ஒர்க் ப்ரொமோட் டீம் ஒர்க் ஓவர் இண்டிவிஜுவல். ஒரு தனிப்பட்ட மனிதரோட வெற்றி மட்டும் நான் எனக்கு இந்த ஒர்க் கொடுத்தாங்க இந்த ஒர்க் மட்டும் தான் நான் செய்வேன் மற்ற ஒர்க்கை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு நினைக்காம டீமோட மொத்தமா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இந்த டீம் சேலஞ்சஸ் நம்ம ஓவர் கம் பண்ணலாம். இப்படிதான் வந்து ஒரு ஓனர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஷூ ஃபேக்டரி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஷூல வந்து 2 லேயர்ல ஒரு ஷூ ஒரு லேயர்ல லெஃப்ட் லெக் ஷூ போகும், ஒரு லேயர்ல ரைட் லெக் ஷூ போகும். 2 பேரும் அந்த ஷூ எடுத்து பாக்ஸ்ல பேக் பண்ணணும். அந்த பேக்கிங் செக்ஷன்ல ஒர்க் பண்றாங்க.
ஒருத்தர் ஒரு சிங்கிள் ஷூ எடுத்து பேக் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ வந்து ஒரு ஒரு மேனேஜரோ ஒரு டீம் லீடரோ வந்து விசிட் வராரு. வரும்போது அங்க கேட்குறாரு, என்னங்க ஒரு ஷூ மட்டும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, என்னோட டியூட்டி வந்து ஒரு ஷூ எடுத்து வைக்கிறது தான். இன்னொரு ஷூ அவர் வரல, அவர் லீவ் போட்டாரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அந்த மாதிரி இல்லாம நாம வந்து நம்ம டீம் ஒர்க்கோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளோட அந்த காமன் கோலை அச்சீவ் பண்ணணும். அந்த காமன் கோல் அச்சீவ் பண்ற மாதிரி நாம அவங்களுக்கு கரெக்டா அந்த நம்பிக்கையோ அந்த ரெஸ்பெக்டோ நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டீம் வந்து அந்த சேலஞ்சஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வருவாங்க. அடுத்து என்கரேஜ் பார்ட்டிசிபேஷன். நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி சில பேர் வந்து அப்படி பட்டும் படாம லோ என்கேஜ்மெண்ட்டாவே இருப்பாங்க. அவங்க எதுலயும் வந்து அந்த அளவுக்கு பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொருத்தரோட பார்ட்டிசிபேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த ஒர்க்கை பண்ணும்போது இந்த டீமோட இந்த காமன் கோல்ல இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத அவருக்கு நம்ம எடுத்து சொல்லி அவரோட வாய்ஸையும் அவரு என்ன சொல்றாரு அப்படின்ற அதையும் நம்ம கேட்டுக்கணும். இன்வால்வ் எவ்ரி ஒன் டிசிஷன் மேக்கிங், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஒரு 10 பேர் ஒர்க் பண்ற ஒரு டீம்ல நம்ம நினைப்போம், நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருமே நினைப்போம். நம்ம சொல்ற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து அங்க வந்து இது எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எக்ஸிபிட் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கேட்டு எல்லாரையும் அந்த அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல நம்ம இன்வால்வ் பண்ணோம்னா நிச்சயமா அவங்களோட பார்ட்டிசிபேஷன் லோ என்கேஜ்மெண்டா இல்லாம அவங்களோட பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து நிச்சயமா அதிகமா இருக்கும். அடுத்து செலிப்ரேட் குரூப் சக்சஸ் டுகெதர். இது வந்து உங்க டீம்ல யாராவது செஞ்சிருக்கீங்களா சார்? நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டு உங்க டீம் ஆர் குரூப்ஸை நீங்க ஏதாவது அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? சக்சஸ் பண்ணிருக்கீங்களா? சக்சஸ் பார்ட்டி மாதிரி எதாவது பண்ணிருக்கீங்களா? ஜஸ்ட் ஒரு நீங்க ஒரு ஒரு ரூம்ல ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ் வர வச்சு கூட நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்கோம், இதனால நமக்கு வந்து இந்த சொசைட்டில இந்த இதுல வந்து இந்த ஃபோரம்ல நமக்கு நல்ல நேம் கிடைச்சிருக்கு, அதனால எல்லாரும் நம்ம இந்த சக்சஸ் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணிருக்கீங்களா? எனிஒன்? எஸ் சார். எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்ல வந்து யார் ஹையஸ்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள ரெகுலரா ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் சொல்றது இண்டிவிஜுவல் இது இல்ல, குரூப்பா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஒரு பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அந்த விஷயம் செயல்படுத்தி அது சக்சஸ் ஆகும்போது அவருக்கு தனியா வந்து இவர் தான் இந்த பிளானை நமக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அதனால சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குற பழக்கம். ஓகே, நீங்க சொல்றது இண்டிவிஜுவல் சொல்றீங்க சார். நாங்க அந்த இண்டிவிஜுவல் அவர் ஐடியா கொடுத்தாரோ அது இம்ப்ளிமெண்டேஷன் இல்லைன்னா வந்து கிரவுண்ட் லெவல்ல இறங்கி எல்லாரும் தான் சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு ஐடியா ஜென்ரேட் ஆயிருக்கு. அந்த ஐடியா வந்து நம்மளோட காமன் கோலுக்கு ஒத்து போகுது, நம்மளோட பிசினஸ் சக்சஸ்க்கு அது ஒரு ரோட் மேப்பா இருக்கு. அதை நம்ம கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டா அதை முடிச்சு அதை வந்து சக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஐடியா கொடுத்தவர் மட்டும் அதுக்கு காரணமா நிச்சயமா இருக்க முடியாது இல்லையா? அப்போ எல்லாரும் சேர்ந்து டீமா ஒர்க் பண்ண இல்லையா? நம்ம ஐடியாஸ் வந்து இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி எங்க இருந்து வேணா நம்ம ஐடியாவை நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஆனா அதை வந்து ஒரு டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை சக்சஸ் பண்ணும்போது அந்த டீமுக்கு அந்த அந்த சக்சஸ் வந்து மொத்தமா போய் சேரும் இல்லையா? அப்போ குரூப்பா எல்லாரும் இந்த வெற்றிக்கு எல்லாருமே காரணம், எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல பங்களிச்சிருக்கீங்க, எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த டீம் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதான் கொஸ்டின்ஸ். எஸ் சார். ஷோர் சார், அந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம். எப்படின்னா நான் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்னா இதுக்கு நீங்க எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் சக்ஸஸ் ஆயிருக்குன்றதுக்காக உங்களுக்கு தனியா ஒரு இண்டிவிஜுவல் ட்ரிப்ஸ் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போய் செலிப்ரேஷன் பண்றது வந்து வழக்கம். ஓகே சார், நம்ம ஏன் அப்படி பண்ணணும்? அந்த வந்து ஒருத்தர் லோ என்கேஜ்மெண்டா கூட இருந்திருப்பாருங்க சார். அவரு ஒரு பட்டும் படாம கூட இருந்திருப்பாரு. அவரு சில வந்து ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் அவர்கிட்ட இருந்திருக்காது. அவரோட பை நேச்சரா கூட இருக்கலாம். ஓப்பனா யார்கிட்டையும் பேச மாட்டாரு, ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ஒரு ஐடியா கொடுக்க மாட்டாரு, அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா டீமா நீங்க செலிப்ரேட் பண்ணும்போது அந்த அவருக்கு இருந்த அந்த 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 ஓப்பன் கம்யூனிகேஷன் கட் ஆகி அந்த ஐஸ் பிரேக் ஆகி நம்ம டீம் கூட மெர்ஜ் ஆவார், நம்ம டீம் கூட ஜெல் ஆவார். அப்படி ஆகும்போது அடுத்தடுத்த விஷயங்கள்ல அவர் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் நம்மளோட டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்போது இன்னும் நம்மளோட பிசினஸ் சக்சஸ் ரேட்டு அதிகமாகும். அதனால தான் அந்த குரூப் செலிப்ரேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்றோம். இண்டிவிஜுவல் ஒருத்தர் கொடுக்கும்போது இந்த வருஷம் இந்த தடவை இவரு வாங்கியிருக்காரு,
அப்படின்னா அப்போ வந்து இவங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம எல்லாரும் தான் காரணம். உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு இப்போ சரண்யா ஸ்டுடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து இண்டிவிஜுவல் சக்சஸே கிடையாது. அந்த சரண்யா ஸ்டுடியோ டீமோட சக்சஸ் தான் தமிழ்நாடு ஃபுல்லா பேசுது. அப்போ அந்த மாதிரி அந்த டீம் சக்சஸை எல்லாரோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது எல்லாரோட பார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஆஃபீஸ்ல 25 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க டீ கொடுக்க வந்தாரு இல்லையா, நமக்கு வந்து 11 மணிக்கு டீயும் பிஸ்கெட்டு, 4 மணிக்கு டீயும் பிஸ்கெட்டு கொடுத்தாரு. அவரோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரையும் சேர்ந்து நம்ம அந்த சக்சஸ் பார்ட்டில நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா நிச்சயமா அவருக்கும் நிறைய என்கரேஜ் வந்து நிறைய நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அடுத்து செட் கிளியர் கோல் சார். ஃபைனலா இது ரொம்ப முக்கியமானது. நம்மளோட கோல் என்ன அப்படின்னு நம்ம ஒரு விஷன் எடுத்திருக்கோம், நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட கோல் என்னன்னு நம்ம டிசைட் பண்ணிருக்கோமா சார்? நம்மளோட கோல் என்ன நமக்கு கிளியரா தெரியுதா? நான் எங்க போகணும் அப்படின்றது எனக்கு கிளியரா தெரியுதா என்னோட பிசினஸ்ல? எஸ் சார். பிரசாந்த் சார் உங்களோட கோல் என்னங்க சார்? ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் டீமா இருக்கும் சார் நம்ம. ஸோ என்னோட Okay, நெக்ஸ்ட் okay. ஒரு 3 இயர்ஸ்க்கான கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மெம்பர்ஸ் டீமா இருக்கணும். அந்த ஒரு 10 இடத்துல ஒரு அவுட்லெட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோல் வச்சிருக்கேன். என்னோட டீம் மெம்பருக்கும் அதை கன்வே பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த 10 அவுட்லெட் கொண்டு வரதுக்கு உண்டான ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் என்ன வச்சிருக்கீங்க சார்? எஸ் சார். நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்ல இன்னொரு ஷோரூம் ஓப்பன் பண்ணணும்னு வச்சிருக்கேன். ஸோ இயர்லி ஒன்ஸ் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 6 Okay. மந்த்ஸ்ல இன்னொரு ஷோரூம் ஓப்பன் பண்றேன் சார். ஓகே ஓகே சார். இப்போ நம்ம ஒரு கோலை செட் பண்ணிருக்கோம்னா ஒரு நம்ம எப்பயுமே இமயமலை வந்து பெருசா இருக்கும், அதை எப்படி ஏறுறது, எவரெஸ்ட் சிகரத்தை எப்படி ஏறுறதுன்னு நம்ம யோசிக்க தேவையில்ல. முதல் அடியை எடுத்து வச்சிடலாம். ஒரு ஸ்டெப், Okay. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாலே நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் தான் அர்த்தம். நம்ம கோல்ஸை வந்து 3 பார்ட்டா ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் கோலை நம்ம பிரிச்சுட்டோம்னா கிளியரான கோல் அண்ட் விஷன் நமக்கு இருந்ததுன்னா அதை நோக்கி நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து 3 இயர்ஸ்ல வந்து நம்ம ஒரு 10 அவுட்லெட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்க டிவைட் இன்ட்டு 3 இயர்ஸ் நீங்க 36 மாசத்துக்கு டிவைட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ வந்து கிட்டத்தட்ட 3 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்குள்ள ஒரு ஷோரூம் நீங்க ஓப்பன் பண்ணணும். அதுக்குண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க 3 இயர்ஸ்ல நிச்சயமா உங்களோட அந்த அந்த என்ன கோல் நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்க நிச்சயமா அடைஞ்சிருவீங்க. பூர்விகால அப்படிதான் அவங்க பண்ணுவாங்களாம். அவங்க பூர்விகா ஒரு ஓனர், அவங்க மிஸ்ஸஸ் சக்தி என்ன பண்ணுவாங்களாம், நான் வந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ண போறேன், எந்த இடத்துல ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்ற அந்த கிளியர் கோல், அந்த கிளியர் விஷன் அவங்களுக்கு இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 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 3 மந்த்துக்கு அந்த இடத்துல போய் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த 3 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஒரு நல்ல பிளேஸ் சூட் பண்ணி ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ரெனிவேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த 3 மந்த்ல முடிச்சு அந்த இடத்துல ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த கிளியர் கோல் நமக்கு இருக்கணும். கிளியர் கோல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காமன் அப்ஜெக்டிவை நம்மளோட டீமுக்கு நம்ம கடத்தணும் சார். நம்ம அந்த டீமுக்கு நம்மளோட விஷனும் நம்ம டீமோட விஷனும் ஒன்னா இருக்கணும். நம்மளோட கோலும் நம்மளோட டீமோட கோலும் ஒன்னா இருக்கணும். நம்மளோட கோல் ஒன்று, நம்ம டீமோட கோல் வேற, நம்மளோட விஷன் ஒண்ணு, நம்ம டீமோட விஷன் வேறையா இருந்ததுன்னா நிச்சயமா அந்த நம்ம அந்த கோல் செட் பண்ணிக்கலாம். அந்த கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. அந்த பிரேக் கோல்ஸ் இன்டு ஸ்மாலர் அச்சீவபிள் டாஸ்க். நான் இப்ப சொன்ன மாதிரி சின்ன சின்னதா பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. எவரெஸ்ட் சிகரம் ரொம்ப பெருசுதான், ஆனா நம்ம வந்து முதல் அடியை முதல்ல எடுத்து வைப்போம். முதல்ல வந்து ஒரு சின்ன சிகரத்தை எட்டுவோம் அப்படின்ற அந்த சின்ன கோலை நம்ம எடுத்து வச்சு அந்த சின்ன கோல் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கோல், அது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கோல், நிச்சயமா நம்ம ஒரு நாள் எவரெஸ்ட் சிகரத்தை கண்டிப்பா அடைஞ்சு முடிஞ்சிருவோம். மானிட்டர் ப்ராக்ரஸ் அண்ட் ப்ரொவைட் ஃபீட்பேக், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நம்ம ஜேசிஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஆக்டிவ் சிட்டிசன் ஃப்ரேம் ஒர்க், ஏசிஎஃப்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆக்டிவ் ஃப்ரேம் ஒர்க்னு மாத்திருக்காங்க. நாம அங்க வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்வோம். ஜேசிஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமை எப்படி பாக்குது அப்படின்னா சாப்பர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வே, அடுத்து வந்து பிளான், அடுத்து அனலைசிஸ், அடுத்து எக்ஸிகியூஷன், அடுத்து எவாலுவேஷன் அல்லது எக்ஸிகியூஷன்ல ஆக்ஷன் எவாலுவேஷன். இதை தான் நம்ம வந்து மெத்தடா நம்ம வந்து நம்மளோட ஜேசிஐ ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை முதல்ல சர்வே பண்ணணும். சர்வே பண்ணி முடிச்சுட்டு அதுக்குண்டான பிளான் பண்ணணும். அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் சர்வே, பிளான், சாப்பர் மெத்தட், சர்வே, ஆக்ஷன் பிளான், எக்ஸிகியூஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எவாலுவேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நம்ம வந்து ஒரு கோல் எடுத்துட்டோம், நம்ம அந்த கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த கோலை வந்து ஸ்மால் கோலரா கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் நம்ம அதை மானிட்டர் பண்ணி
நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த எவாலுவேஷன் நிச்சயமா ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் வந்து ஃபீட்பேக் நம்ம வாங்குறோம் சார் நம்மளோட பிசினஸ்ல? நம்மளோட பிசினஸ் இருக்கு இல்லையா, ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நம்ம ஆக்சுவலா இப்ப நம்ம என்ன சொல்றோம், கூகுள் ரிவ்யூஸ்ன்னு சொல்றோம் இல்லையா. உங்களோட பிசினஸ்ல கூகுள் ரிவ்யூஸ் வந்து ரிவ்யூஸ் போட சொல்லி கஸ்டமர்கிட்ட யார் கேக்குறீங்க? சரி, இப்பதான் ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார் நம்ம நம்ம டீம்ல. கூகுள் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். உங்களுக்கு தெரியாத டெக்னிக்கல் ஃபீல்ட்ல நீங்க நிறைய இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன்லாம் நிறைய எங்களோட நிறைய நாலேஜபிளா இருக்கீங்க. ரிவ்யூஸ் வந்து நம்மள வந்து நியூ கஸ்டமர்ஸை நிறைய கொண்டு வருங்க சார். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குற உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்ம இதுல அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ நம்ம போறோம். அங்க போயிட்டு ஒரு ஷர்ட் ஆர்டர் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு ஷூ ஆர்டர் பண்ண போறோம், இல்ல ஒரு கோட் ஆர்டர் பண்ண போறோம் அப்படின்னா நாம வந்து அந்த நமக்கு பிடிச்ச கலரை கோட்டை நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பாக்குற விஷயம் எதுவா இருக்குங்க சார்? அந்த ஃபீட்பேக் ரிவ்யூஸ் தான் நம்ம பாக்குறோம். இத ஆமா. பர்ச்சேஸ் பண்ணவங்க இதை பாட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட ஃபீட்பேக் என்னவா இருக்கு, அவங்களோட ரிவ்யூ என்ன கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கலர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சைஸ் எப்படி கரெக்டா இருக்கான்னு சொல்லியிருக்காங்கன்ற எல்லா ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸை பார்த்துட்டு தான் நாம அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு அந்த பை பட்டனை கிளிக் பண்றோம். கரெக்ட் தானே சார்? எஸ். அப்போ நம்மளோட பிசினஸ்ல அந்த ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன நம்ம டீம்ல இருக்க ஃபீட்பேக் மட்டும் கிடையாது, வெளியில இருந்து வர்ற ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளோட நமக்கே தெரியாம சில சில செய்யற சில விஷயங்களை அந்த ஃபீட்பேக், ஏன்னா அவங்க தேர்ட் பர்சன், அவங்க ஒரு கஸ்டமர், அந்த கஸ்டமருக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றோம், அவங்க ஃபீட்பேக் தராங்க. அந்த ஃபீட்பேக்கை நம்ம அந்த கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல அந்த நம்ம டீம் மேல நம்ம மேல நம்ம பிசினஸ் மேல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த நம்பிக்கையோ நம்ம கொடுக்குறோம். அது வந்து நம்மளோட கோலை சக்சஸ் பண்றதுக்கு, நம்ம ஒரு 10 அவுட்லெட் உருவாக்கணும் அப்படின்ற நம்மளோட கோலை உருவாக்குறதுக்கு அது வந்து முக்கியமான காரணமா இருக்கு. சார் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் 6:42 ஆயிடுச்சு. 6:37க்கு நம்ம கார்த்திக் சார் சொன்னாரு. 5 மினிட்ஸ் நான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். உங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு காலையில இவ்வளோ ஏர்லி மார்னிங் ஒரு பிஸ்னஸ் செந்தில் முருகன் சார் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, காலையில எந்திரிச்சு அந்த நீங்க காலையில உங்களுக்கு அந்த அந்த டேக்கு உண்டான பிளானை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க பிசினஸ் பத்தி நீங்க சிந்திச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த டே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு டேவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும், உங்களோட பிசினஸ் சக்சஸ் ஆகும்னு சொல்லுவாரு. அது அந்த வகையில இந்த முறை ஒரு அருமையான பிசினஸ் லேர்னிங் வீக் ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிச்ச பிரசிடென்ட்டுக்கு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். Floor open for feedback. யாராச்சும் ஜேசி சென் பிரபு சார் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த காலை வேலையில மிக அற்புதமா ஒரு டீமை எப்படி வழி நடத்துறது, அந்த டீமை எப்படி சரியான வழியில கம்யூனிகேட் பண்றது, உங்களை எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது, அதுக்கு அடுத்தது அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம ஃபீட்பேக்ஸ் வாங்கணும், அவங்களை எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும், அவங்களை எப்படி ரிவார்ட்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு ஷார்ட் டைம்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப சூப்பராகவும் தெளிவாகவும் அழகாகவும் எங்களுக்கு விளக்கம் அளித்ததுக்காக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். I invite Secretary B.S. Prasad for vote of thanks. I would like to extend a warm thank you to the zone trainer JCs and D Prabhu sir. ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன விஷயம் கண்டிப்பாக கிடையாது, பில்டிங் ஸ்ட்ராங்கர் டீம். இது ஒரு 3 வார்த்தையா இருக்கலாம், பட் ஆனால் அதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எப்படி கோல் செட் பண்ணலாம், மோட்டிவேஷன்ஸ் எப்படி மோட்டிவேட் பண்ண முடியும் நம்ம டீம் மெம்பர்ஸ், ஒரு டீமுக்கு என்னென்ன தேவை, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட், ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் தான் வந்து ஒரு டீமே பில்ட் பண்ண முடியும், ஸ்ட்ராங்கான டீம். அண்ட் தென் வந்து இப்போ இவ்வளோ நாள் தெரியாத ஒரு டீம்ல இத்தனை டைப்ஸ் ஆஃப் டீம்ஸ் இருக்கு, ஸ்டார்மிங், ஃபார்மிங், நார்மிங், பெர்ஃபார்மிங் அண்ட் அட்ஜாரிங் ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த நம்ம இந்த முக்கியமான விஷயம் காமன் டீம் சேலஞ்சஸ் அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹை ஓப்பனிங் செஷனாக இருந்துச்சு எனக்கு கண்டிப்பா. ஸோ உங்களுக்குமே அது வந்து கண்டிப்பா அப்படி இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்சோ ஐ வுட் லைக் டு thank the past presidents and every key JCA members who gathered here and gave a valuable perspective, sir. Thank you team. Thank you, Prashant. So நாளைக்கு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஒரு பிசினஸ் வித் ஏஐ நம்ம ஜோன் ஜேசி லோகேஷ் மனோகரன் சார் வந்து நம்ம நாளைக்கு ஒரு ரொம்ப
இம்பாக்ட்ஃபுல்லான செஷன் இருக்கும். ஏன்னா இப்போ பிசினஸ்க்கு எந்தெந்த ஏஐ டூல்ஸ் இருக்கு, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக வராரு. ஸோ ஐ வுட் லைக் யூ ஆல் டு ஜாயின் டுமாரோ த சேம் டைம் 6 AM. With this note, I thank everyone for gathering. Thank you so much. Thank you, team. Thank you, team. தேங்க்யூ வெரி மச்.